ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இல்லைங்க. நேரடி சர்வதர்ஷனுக்கு 12 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்கங்க. அதை பற்றி உண்டான முழு விரிவாக்கம், இலவச தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அதை பற்றி உண்டான விரிவாக்கம் அனைத்து வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரும்பான்மையாக வந்த ஒரு கோரிக்கைன்னு பார்த்தோம்னா, எப்போங்க வைகுண்ட ஏகாதசி தொடங்குது? டிசம்பர் 30 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு உண்டுங்க. இதுக்கு டிக்கெட் எப்போது ரிலீஸ் செய்வாங்கன்னு கேட்குறீங்க. வைகுண்டா ஏகாதசிக்கு டிக்கெட் மேபி அந்த 10 நாள் நடக்கும். அந்த 10 நாளுக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்களா, கும்பலாக ரிலீஸ் பண்ணுறாங்களா, டீட்டெயில் கிடைக்கல. நியர்பை அடுத்த மாதம் தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய புது ஈஓவா அனில்குமார் சிங்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏபி கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க. புது ஈஓ மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எதனால் நடவடிக்கை மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாருன்றது உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் திருப்பதியில் மதியம் 4 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. 11 மணிலேருந்து கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க ஒரு சில இடங்களில். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்தில் 4 மணிக்கு டிக்கெட் தராங்கன்னா 2:30-3 மணி தான் அலோவ் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் 11 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11 மணிலேருந்தே அலோவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு தரிசனம் செய்வதற்காக காலை 11 மணி முதல் இரவு 10 மணி ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு 17,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செஞ்சாங்க. இன்று அதிகாலை 5:40 வரைக்கும் டிக்கெட் இருந்ததாக தகவல் இருக்குது. சரிங்களா? ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு தர தொடங்கிய ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் 3,000 டிக்கெட்டும் இன்று காலை 7:45 தான் முடிஞ்சது என்ற தகவல் நம்மக்கிட்ட கிடைச்சிது. மீண்டும் இன்று மதியம் 4 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ஒரு ரூம் புக்கிங் தராங்க. அதில் ஒரு பகுதியாக நேற்று இரவு 8/9/2025 இரவு 11 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,700 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 109 ரூம் அவைலபிலிட்டி இருந்ததாகும். 1000 ரூபாய் 1,500 ரூமில் 110 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 10 ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க நேற்று இரவில். இதில் இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக், நேற்று காலையில் 11 மணிக்கு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு ட்ராபேக்னால் நம்மளுடைய இரவில் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இரவில் 50% வாய்ப்புகள் இருக்குது, 50% இல்லாமையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தோட எண்ணிக்கை 8/9/2025 அன்று 77,117 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். அதில் 22,765 பேர் மொட்டை அடித்ததாகும். 2,10,00,000 மிக குறைவாங்க. 2,10,00,000 உண்டில் கணக்கு வந்திருக்கிறதாகும். நேற்று 10 குடன்களை டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு பக்தர்களுக்காக வச்சதாகும். 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரையும். கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். புஷ்கரணி குளம் வழக்கம் போல் செயல்படுகிறது. அன்னப்பிரசான சென்றும் வழக்கம் போல் செயல்படுகிறது. வராகமூர்த்தியை தரிசனம் செய்வதற்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். லட்டு ஒரு நபர்களுக்கு 6 முதல் 8 எக்ஸ்ட்ரா லட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு லட்டின் விலை 50 ரூபாய் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், இதை பற்றின வீடியோனால கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.